அனைவருக்கும் இரவு வணக்கம். மன்ன தமிழுக்கு சாய்வில்லை, மங்கால விரிகுடாவிற்கு ஓய்வில்லை. எழுதுகளை உடுத்திக் கொண்ட என் செந்தமிழே, உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர் தலைக்கும். உன்னால் 1000 சூரியன்கள் கண்விழிக்கும். நடுவர் அவர்களே, கடவுள் என்ன நினைச்சு பெண்களை படைச்சாரு? இந்த ஆம்பளைங்களை தனியா படைச்சா ஒண்ணுக்கும் ஆகாது. அவனுக்கு ஒரு பெண் துணையாக வேண்டும் என்பதால் தான் அன்னைக்கே விழா எலும்ப உருவி இருக்காருன்னா புரிஞ்சுக்கோங்க. பெண்ணானவள் கணவனுக்காக படைக்கப்பட்டவள். உங்களுக்காக படைச்சிருக்காருன்னா உங்களுக்கு தனியா வாழ தெரியாதுப்பா. அதனால ஒரு பெண்ணை அவனுக்கு துணையாக கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரிந்திருக்கிறது. சொன்னாங்க பாத்தீங்களா, பெண்கள் ரொம்ப பேசுவாங்களாம். ஜஷானா அவர்கள் என்ன சொன்னாங்க? சப்பாத்திய பிக்க முடியலனா. சப்பாத்திய பிக்க முடியலனா என்னங்க சொல்லணும்? என்ன சொல்லணும்? ரொம்ப ரஃபா இருக்கு, கொஞ்சம் பார்த்து சம முடிஞ்சு போச்சு இல்ல, அதை விட்டுட்டு பிச்சு போடுவேன் பிச்சுன்னு. அதுக்கு தான் அந்த அம்மா சொல்லியிருக்கான், முதல்ல சப்பாத்திய பியா, அதுக்கப்புறம் என்ன பிச்சுக்கலாம்னு. என்னங்க தப்பு இருக்குதுல? நடுவர் அவர்களே, வீட்டு பொறுப்பு என்பது குழந்தைகளை கவனிப்பதிலிருந்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் ஏராளம். குழந்தைகளை கவனிப்பதிலும் பிள்ளைகளுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா கண்ணம் கருத்துமா கவனிக்கிறது கணவனா மனைவியா? அதுல சொன்னாங்க பாத்தீங்களா, நிக்கிறதெல்லாம் ஆண்களா, உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் பெண்களா? பெண்கள் என்ன சும்மாவா இருக்காங்க? அதே ஆண்களை பாருங்க, கைய வீசிட்டு ஜாலியா தானே நிக்கிறாங்க. நம்ம பெண்கள் மடியில குழந்தைய வச்சுக்கிட்டு தங்களது பொறுப்புகளை முடித்த களைப்போடு அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ பையனுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த அப்பா கிட்ட பையனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக சொன்னா நேரே இழுத்துக்கிட்டு டாக்டர் முன்னாடி உட்கார வச்சாச்சு. டாக்டர் அப்பா கிட்ட கேட்குறாரு, பையனுக்கு என்ன செய்யுதுன்னு. அப்பா பையனை திரும்பி பார்த்து கேட்குறாரு, என்னடா செய்து? பையன் சொல்றான், காய்ச்சல். காய்ச்சலா? எத்தனை நாளா இருக்கு? எத்தனை நாளாடா இருக்கு? காலையிலையா? பையன் என்ன சாப்பிட்டான்? என்னடா சாப்பிட்ட? கஞ்சி. கஞ்சியா? இப்படி தன்னுடைய முடியாத மகன்கிட்டயே திரும்ப திரும்ப கேட்டு பதில் சொல்றாரு. இந்த லட்சணத்துல அப்படியே தலைமை பொறுப்பை சுமக்குறாங்களா? ஆனா பெண்கள் எப்படி பேச்சு திறமையோடு அவர்களது குழந்தைகளை வளர்க்கிறார்கள் என்பதற்கு அற்புதமான செய்தி நம்ம பைபிள்லயே இருக்கு. கானானிய பெண் இயேசு கிட்ட போய் நிற்கிறார். என் குழந்தை உடல் நல குறைவற்று இருக்கிறாள், அவளை காப்பாற்ற வேண்டும் என்று. இயேசு சொல்றாரு, குழந்தைகளுக்கு உரிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. அந்த பெண் சொல்றா, ஆமையா, ஆனால் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் உண்ணலாமேன்னு சொல்றா. இயேசு சொல்றாரு, அம்மா உன் நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியவாறே ஆகட்டும். அப்படி எப்பாடுபட்டாவது தாங்கள் ஏற்றுக்கொண்ட முடிவுகளை நிறைவேற்றுபவர்கள் பெண்கள் தான். குட்டிச்சுவராக இருக்கிற ஆண்களையும் கெட்டிக்காரனாக மாற்றுவது பெண். அப்படி பொறுப்புள்ளவர்களாக பெண்கள் இருப்பதால் தான் சமூகமும் வீடும் நலமாக இருக்கிறது. வீடு என்றாலே அது பெண். வீடு கல்லால் கட்டப்பட்டதல்ல, பெண்ணால் கட்டப்பட்டது. வீடு மண்ணால் கட்டப்பட்டதல்ல, பெண்ணால் கட்டப்பட்டது. பெண்கள் தான் வீட்டு இரு கண்களாக இருக்கிறார்கள் என்பதனை சொல்லி, நடுவர் அவர்களே, கணவனை விட மனைவிக்குத்தான் உணர்வு அதிகம், நிர்வாக திறமையும் அதிகம். குடும்பத்தை பொறுப்போடும் சமூக அக்கறையோடும் நடத்தி செல்வது கணவனை விட மனைவிதான். பாரசிய இளவரசி வசி என்ற பெண்ணை அகஸ்டர் என்பவர் திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டவருக்கு என்ன ஆசை? தன் மனைவியின் அழகை மற்ற குறுநில மன்னர்கள் அனைவரும் பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக விருந்துக்கு கூப்பிட்டாரு. அந்த பெண்ணோ மாட்டேன்னுட்டா. குடிகாரங்க இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு தைரியமா சொல்றா. அந்த கணவர் சொல்றாரு, நீ என் பேச்சை கேட்கவில்லை என்றால் உன்னை நான் மனவிலக்கு செய்து விடுவேன்னு சொல்றாரு. அந்த பெண் சொல்றா, உன் அரசு என்கிற பதவியை காட்டிலும், உன் அரசு என்கிற பெருமையை காட்டிலும் என் பெண்மை போற்றப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை. அதனால்தான் நான் வரவில்லை என்று துணிச்சலோடு ஒரு பெண் சொல்கிறாள் என்று
என்றால் அவளுக்கு சமூகத்தில் ஏற்படுகின்ற பெருமைக்கும் காரணமாக இருப்பவள் ஒரு பெண். வீட்டு பிரச்சனை எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர்களை கவலைப்பட விடாமல் தாய்மார்கள் பார்த்து கொள்வதால் தான் இவர்களால் தைரியமாக சமூக பணிகளில் ஈடுபட முடிகிறது என்றால் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கும் காரணமாக இருப்பவள் பெண் என்று சொல்லி நடுவர் அவர்களே, தலைமை பொறுப்பை ஏற்பது சிறந்தவர்கள் பெண்களே என்று தீர்ப்பு வழங்குமாறு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.